வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எதுவுமே சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. தற்செயலா எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில காரணம் இல்லாத ஒரு பிரச்சனை, காரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நீங்க அதுக்கு தகுதியே கிடையாது. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் சம்மந்தம் இல்லாத ஒரு அவமானம், சம்மதம் இல்லாத ஒரு துக்கம், சம்மதம் இல்லாத ஒரு தடை. இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ காரணத்தோடு தான் வந்திருக்கிறது. ஏதோ கிளிக் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு ஸ்க்ரால் பண்ணியிருப்பீங்க, அல்லது யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு எதுவுமே உங்களுக்கு நடக்கல. இது ஒரு காரணத்தோடு தான் உங்ககிட்ட வந்திருக்கு. கடவுள் ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்கணும், அவனை உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு காரணம் இருந்தாலும் சரி, அவனை அழகா மேல தூக்கி நிறுத்திருவார். அவனோட கல்வி தகுதியை பார்த்தோ, அவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்தோ, அவனுடைய மக்களுடைய சூழ்நிலையை பார்த்தெல்லாம் கிடையாது. அவர் பிளஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா மேலே தூக்கி வச்சிருவார். அப்படி ஒரு மேலே தூக்கி வைக்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவார். அத்தகைய அறிகுறியில் தான் இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பணம் தேவைப்படுது. ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அற்புதங்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செயல் உங்களுக்காக நடக்குது. அதோடைய முடிவு தான் உங்களுக்கான அற்புதம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பழம் தேவைப்படுதுன்னு நீங்க கேட்குறீங்க. கடவுளே எனக்கு ஒரு பழம் மாம்பழம் வேணும்னு கேட்குறீங்கன்னா, அந்த மாம்பழம் வந்து டக்குன்னு உருவாகாது. அதுக்கான செயல், ஒரு விதை இருக்கும், மரம் வளரணும், அல்லது எங்கேயோ ஒரு மரம் வளர்ந்துருக்கும் உங்களுக்காக. அந்த பழம் எங்கேயோ பழுத்து இருக்கும். யாராவது தூக்கிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு ட்ராவலில் வரும், பஸ்ஸில் வரும், லாரியில் வரும். அப்படி இப்படி போய் உங்கள் கையில் வந்து நிற்குங்க. இந்த செயல் இருக்கு இல்லையா, இந்த செயலுடைய முடிவு தான் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய பழம். இப்போ உங்களுக்கு ஒரு 10,00,00,000 கடன் இருக்குது, அல்லது ஒரு 10,00,000 கடன் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஒரு வரன் தேவைப்படுது, அல்லது ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்க, அல்லது இந்த கடன் அடைக்கணும் ஆசைப்படுறீங்க, உங்கள் எல்லாருக்கும் முன்பாக வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் உங்களுடைய தேவை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவு. ஆனால் இதுக்கான செயல்கள் இருக்குது தெரியுமா? இந்த செயல்களை நீங்கள் அசை போட வேண்டும். இந்த செயல்களை அசை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு பெயர் தான் அற்புதம். அற்புதங்கள் கடவுள் செய்ய தயாராகிறாரு. நம்ம என்ன பார்க்குறோம்னா, எடுத்தோடனே அற்புதத்தை எதிர்பார்க்குறோமே தவிர, கடவுள் எனக்கு இதெல்லாம் செய்வார்ன்ட்டு டீட்டெயில் நம்ம கொடுக்க மாட்டோம். உதாரணத்துக்கு நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க. இந்த மொபைலில் உங்கள் ஜெமினி வச்சுருப்பீங்க. கூகுள் ஜெமினி செக் பண்ணுவீங்க. சில பேர் சாட் ஜிபிடி செக் பண்ணுவீங்க. உங்களுக்கான ஒரு ஃபோட்டோ வேணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு அழகான ஒரு பையன் வேணும். அவர் வந்து ஸ்பெக்ஸு போட்டிருக்கணும். அவர் இந்த சூட் கோட் போட்டிருக்கணும். நீங்கள் அது டைப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு முகத்தை காட்டும். ஆனால் அது நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்காது. அதுக்கப்புறமா அதுக்கு இது போலவான்னு கேட்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுவீங்க. இல்லை, இது போல் கிடையாது, அவருக்கு ஒரு 15 வயசு இருக்கணும் அண்டு ஒரு வயசை போடுவீங்க. அதுக்கப்புறமா அது ஒரு இடத்த காட்டும். அந்த ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டாக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டாக நீங்கள் போடணும். இது போல் எல்லா டீட்டெயிலும் கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நீங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். அது கூட நீங்கள் கேட்ட மாதிரி இருக்காது. இதே போல தான் உங்கள் சிந்தையில் நீங்கள் எத்தகைய விஷயங்களை சிந்திக்கிறீர்களோ அத்தகைய சிந்தைகள் செயல்பட ஆரம்பித்து விடும். ஆனால் நம்ம என்ன கேட்கணும்னு டீட்டெயிலே கொடுக்க மாட்டோம். அதாவது அந்த பணம் வந்து இப்படி வாங்கி இப்படி கடனை கொடுத்து நிம்மதியாக இருப்பணும் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க தவிர, அதுக்கப்புறமா ஃப்யூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. கடவுள் திட்டம் தற்சமயம் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து நிறுத்துவது மட்டும் கிடையாது. லாங் டைமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்குறது எப்படி கேட்கணும்னா, பெருசாக கேட்கணும். அந்த பணம் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா தொடர்ந்து பணம் வேணும். அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வேணும். அதுக்கான வாய்ப்புகளுக்கு உண்டான ஞானம் எனக்கு வேண்டும். அதுக்குண்டான நண்பர்கள் எனக்கு வேண்டும். நல்ல நண்பர்கள் வேண்டும். இதுக்கு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டும். இது போல் சிந்தையில் நீங்கள் அடிக்கடி சிந்திக்க வேண்டும். நான் நிறைய வீடியோவில் இதான் சொல்லுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க முடிவு பண்ணிட்டார்னா உங்கள் சிந்தையை தான் முதலில் தொடுவார். ஏனால் சிந்தை தான் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு சிந்திக்கிறீர்களோ அத்தகைய சிந்தை வந்து ஆழ் மனசில் போயிட்டு ஆழ் மனசுலேருந்து நடக்க ஆரம்பித்து விடும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அனைத்து விஷயங்களும் உருவாக்கும். அதுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அத்தகைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 99% நம்ம டைரெக்டாக அந்த அற்புதம் என்ற முடிவுக்கு தான் வருமே தவிர, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்காதனால, அற்புதம் வேணும் இவருக்கு அவ்வளோதான், பட் இவர் டீட்டெயில்ஸ் கொடுக்காதனால எப்படி இந்த ஜெமினியோ அந்த சாட் ஜிபிடியோ ஸ்டக் ஆகி நிற்குதோ, அது போல் உங்களுக்கான ஆசீர்வாதம் ஸ்டக் ஆகி நிற்குது. அப்போது நீங்கள் எத்தகைய விஷயங்கள் கேட்கணுன்னா டீட்டெயில்டாக கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, உங்கள் வீடு எப்படி இருக்க போகுது, நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு சம்பளம் இருக்கணும், எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், உங்களை 60 வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, 80 வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, இது போல் சிந்திக்கலாம். தவறே கிடையாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் கடவுளை திட்டம். அதனால் இதுக்கு ஒரு வரைமுறையை போட்டு தடுத்து நீங்களே கட்டுப்பாடு ஏற்படுத்தாதீர்கள்.
இதில கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விருப்பங்கள் உண்டு. ஆனா, அந்த விருப்பத்த நம்ப ஆவலோடும், ஆர்வத்தோடும் எதிர்பார்க்க மாட்டோம். நடக்குமா? நடக்காதா? நடந்தா நல்லா இருக்கும். இது போல இல்லாம, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வயசு 22 வயசு, உங்களுக்கு மேரேஜ் ஆகல. இப்போ நீங்க ஒரு பொண்ண பார்க்குறீங்க, அல்லது ஒரு பையன பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப லவ் பண்றீங்க. அவங்க தான் வாழ்க்கையே முடிவு பண்ணீங்க. அவங்க தான் வாழ்க்கை முடிவு பண்ணிட்டீங்க. லவ் பண்றீங்க. அவங்களும் உங்கள லவ் பண்றாங்க. இப்போ உங்களுடைய டார்கெட் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அதற்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா இருப்பீர்களோ, எல்லா விஷயங்களும் சகிக்கவோ, எல்லா விஷயமும் போராட தயாரா இருப்பீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய வாழ்க்கைய பத்தி இருக்க வேண்டும். உங்க கடன் அடையத பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்கு ரூ. 10,00,000 கடன் ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுடைய எதிர்காலத்த நீங்க அப்படி யோசிக்கணும். நான் சரியா சூப்பரா இருக்கணுமே! இவ்வளோ விஷயங்கள் நடக்கப் போகுது. எந்தெந்த திட்டங்கள் எனக்கு இருக்குன்னு ஒரு பெரிய திட்டங்கள் போடுங்க. ஆனா, இது போல நம்ம சிந்திக்க முயற்சி செய்யும் பொழுது, ஏதாவது ஒரு சந்தேகம் வரும். அது எப்படி நடக்கும்? நான் இவ்வளோ படிச்சிருக்கேனே, இந்த பையன் பேசுறத வச்சு நான் எப்படி என் வாழ்க்கைய கால்குலேட் பண்ணிக்க முடியும்? இந்த பையன் சின்ன பையனாச்சே, இவன் சொல்றது எப்படி எனக்கு ஏத்துக்கொள்ள முடியும்? இது போல உங்க மனசுல தோன்றலாம். அல்லது உங்களுடைய அனுபவம் நீங்க என்னை விட பெரிய அனுபவசாலியா இருக்கலாம். நல்லா படித்தவர்களா இருக்கலாம். நீங்கள் படித்த விஷயங்களும், நீங்கள் கேட்டுக்கொண்ட விஷயங்களும் உங்களுக்கு வந்து எதிரா வந்து நிக்கும். அதாவது எப்படி ஒரு வாய்ப்பே கிடையாதே! நாம வாங்குற சம்பளத்துக்கும், அடைய போற திட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லையே! அப்படி யோசிச்சீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இத்தகைய உங்க மனசுல தேங்கி இருக்கக்கூடிய பழைய நினைவுகளும், இது போல சந்தேகங்கள் தான் கடவுள் உங்களை ஆசீர்வதித்தது கூட உங்களுக்கு தெரியாதபடிக்கு, அந்த விஷயங்கள் அப்படியே ஸ்டக் ஆகி வச்சிருக்கு. ஸோ கடவுள் உங்கள எப்பயோ பிளெஸ் பண்ணிட்டார். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எப்பயோ கிடைக்க வேண்டியது. எல்லாம் உங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆனா பழைய நினைவுகள் நீங்க வந்து விடாம பிடிச்சிட்டு இருக்கீங்க. நடக்குமா? நடக்காதா? சந்தேகத்தோட இருக்கிறீங்களா? அத விட்டுடுங்க. சில நேரத்தில நம்ம எல்லாமே மறந்துட்டு 0வா இருக்கத்தான் பெட்டர். அதே நேரத்தில சில பேர் என்ன பண்ணுவாங்களா, கடவுள்ட்ட ஒரு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவாங்க. எப்போ அவர் செய்வாருன்ட்டு ஒரு ஆர்வலோடு காத்து கொண்டு இருப்பார்கள். இந்த நேரத்தில நம்ம புரிஞ்சுக்கொண்ட விஷயம், நம்ம பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில இருந்து இப்போ கடவுள்கிட்ட வந்திருக்கோம். கடவுள் நமக்கு செய்வார் ஒரு திட்டத்துக்குள்ள வந்திருக்கோம் வச்சுங்களேன். எப்போ செய்வாருன்னு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகக்கூடாது. கடவுளோட திட்டத்த பொறுத்தவரைக்குமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது நமக்கு. நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை தான் அங்க பெரிய உத்தரவாதம். அந்த பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ் அதோட முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையில் நடக்கப் போற அனைத்து விஷயங்களும் சுலபமாய், அமைதியாய், ரொம்ப சமாதானமா நடக்கும். எத பத்தி நீங்க கவலைப்பட அவசியமே கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, இப்போ உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். வெல் செட்டில்டு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இருக்கிறாரு. உங்களுக்கு ரூ. 10,00,000 இப்போ கடன் தேவைப்படுது. அவர்ட்ட ஃபோன் பண்றீங்க. அவர் வெளியூர்ல இருக்கிறாரு. "டேய் நாளைக்கு சாயங்காலம் தான் வருவேன். உனக்கு 10,00,000 நான் தந்துடுறேன்டா, கவலையே படாதன்னு" உங்ககிட்ட சொல்றாரு. நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறீங்க. ஆனா இந்த டைம் வரைக்குமே உங்க கையில பைசா இல்ல. நீங்க இந்த டைம் ஒரு 10 மணி வச்சுக்கங்களேன். நைட்டு 10 மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க வச்சுக்கங்களேன். இந்த 10 மணி வந்து மறுநாள் உங்களுக்கு 10 மணி வரைக்குமே உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. ஏன்னா சொன்னது உங்க ஃப்ரெண்டு. நம்பிக்கையா இருப்பீங்க. ஏன்னா உத்தரவாதம் இருக்கு. ஏன்னா சொன்னது உங்க ஃப்ரெண்டு. 10,00,000 கன்ஃபார்ம். ஏன்னா சொன்னது உங்க ஃப்ரெண்டு. அதே போல தான் கடவுள் உங்க வாழ்க்கைய மாற்ற முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுள் மேல நீங்க நம்பிக்கை அதிகமா வைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனைகள் எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு எழுதி வச்சிருங்க. அப்ப அதுக்கு மேல உங்களுக்கு கடவுள் என்னென்னலாம் செய்வாருன்ட்டு நீங்களே யோசிச்சு அதையும் எழுதி வைங்க. இதுக்கு மேலயும் கடவுள்னால தர முடியும். இவ்வளோ விஷயங்கள் செய்ய போறாரு நீங்களே எழுதி வைங்க. மார்க் பண்ணி வச்சுக்கங்க. இந்த கடன் பிரச்சனை காட்டிலும் நீங்க மேல எழுதினீங்க தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட்டு நடக்கும். இந்த கடன் பிரச்சனை ஒரு மேட்டரே இல்லாம மறைஞ்சு போயிடும். உங்கள ஒரு கனவு போல இதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெருசா பூத கண்ணாடி போல காட்டி நீங்க பயப்பட வேண்டும் என்பதுதான் எதிராளியின் திட்டம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கடவுளுடைய திட்டம் பெருசு. நீங்க செல்வந்தனின் மகன். அதனால கடவுள மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காரு. நீங்க வாழ போறீங்க. உங்க வாழ்க்கை அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வரப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க. சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து இது போல வீடியோகள தொடர்ந்து பாருங்க. உற்சாகமா இருங்க. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும், அற்புதங்களும், சுபகாரியங்களும் உங்க வாழ்க்கையிலும், வீட்டிலும் நடக்கப் போகுது. மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிரோஜனமா மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.